தமிழ்நாட்டில் இன்னும் 2 நாட்களுக்கு நல்ல மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை பலம் குறைந்துவிட்டது. ஆனால் அதே பகுதி அருகே மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி இருக்கிறது. அதனால் அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. மேலும் தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரளா பகுதிகளிலும் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். வடகடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் சில இடங்களில் லேசான மழை இருக்கலாம். மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலைதான் இருக்கும். நாளை தென் தமிழகத்தின் பல இடங்களில், வட தமிழகத்தின் சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மற்றும் நாளை வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் குறைந்தபட்ச வெப்பநிலை மெதுவாக அதிகரிக்கலாம். சென்னையில் இன்று ஓரளவு மேகமூட்டம் இருக்கும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில், குமரிக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். சில சமயங்களில் அது 60 கிலோமீட்டர் வேகத்தை எட்டலாம். அதனால் மீனவர்கள் இன்று அந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.